பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மியான்மர் தேசம் இருக்குல்ல, அங்கிருந்து கொண்டு தானே பேசுறேன். இந்த மியான்மர் தேசத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. நிறைய இயற்கை வளம் நிறைந்த ஒரு தேசம். அதுல பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் நிறைய பர்மா தேக்கு மரம் நிறைய கப்பல்ல வந்து இறங்கும். தூத்துக்குடி போர்ட்ல வந்து இறங்கும். நிறைய அந்த மர வியாபாரம் செய்யறவங்க அங்க பெரிய பெரிய கடை வச்சிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டா பர்மா தேக்கும்பாங்க. ஒரு காலத்துல இங்கிருந்து பெரிய பெரிய தேக்கு மரங்கள் கொண்டு வரப்படும். அது ரொம்ப பிரபலமானது. இங்க பாருங்களேன், தேக்கு மரம், ஒரு மரத்துல அழகான ஒரு இதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா இது நல்ல அப்படி ஒரு நிறைய மரங்கள், நல்ல செழிப்பாய் காடுகள் வளர்கிற ஒரு இடம் இது. ஆனா அதை பாதுகாக்கணும். இயற்கை இப்போ வந்து இந்த தேக்கு மரத்தெல்லாம் முன்னால மாதிரி வெட்டி கொண்டு வர முடியாது. எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நாட்டை பாதுகாக்க நாமும் கூட இயற்கையை பாதுகாக்கணும். வீட்டுல ஒரு மரம் வச்சு வளர்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் தானே. அதனால ஒரு பழ மரத்தை நட்டு அதை வளர்த்து உங்க வீட்டுக்கு முன்ன சின்ன இடம் இருந்தாலே போதும். ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வளர்த்தோம்னா அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சீதோஷண நிலையை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். நிறைய ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். அப்ப தேசத்துக்கே ஒரு நன்மை தரக்கூடியது. அதனால எந்த மரத்தை அனாவசியமா வெட்டிடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அதை பாதுகாக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். சரியா? சரி, இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல 8வது வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அதாவது நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தாவீது என்கிற தேவ மனிதர் தான். அவருடைய அவங்க தன் மனைவி பிள்ளைகளோடு சொத்துகளோடு ஒரு ஊர்ல வசித்து வருகிறார். அவங்களும் அவங்க கூடையில யுத்த வீரர்கள்லாம் இல்லாத சமயத்துல அமலேக்கேர் என்ற சத்துருக்கள் வந்து அந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதனுடைய மனைவிமார், பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. திரும்பி வந்து பார்த்தா யாருமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை. எல்லாமே திருட போய்விட்டது, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இழப்பு. அப்ப தாவீது தனக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதாராம். மனைவி பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து அழுகை, கண்ணீர் வடித்தார். ஒருவேளை நீங்க இழப்புக மத்தியில் இருக்கலாம். சரீர ஆரோக்கியத்தை இழந்து போய் பலவீனப்பட்டுட்டீங்களா? குடும்பத்தின் செல்வத்தை இழந்து